சர்க்கம் 70. பரதன் புறப்படுதல். பரதன் நண்பர்களிடமும் இவ்வாறு தான் கண்ட கனவை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில், கடக்க முடியாத அகழியை உடையதும் அழகு வாய்ந்ததுமான ராஜகிருகம் என்ற அந்த நகரத்திற்குள் தூதர்கள் நுழைந்தார்கள். அந்த நகரத்திற்குள் வந்ததும் மன்னராலும் அரச குமாரர்களாலும் வரவேற்கப்பட்டார்கள். பின்னர் மன்னரான பரதனுடைய பாதங்களில் வணங்கி பின்வரும் சொற்களை கூறினார்கள். புரோகிதரும் மற்ற அமைச்சர்கள் அனைவரும் தங்கள் நலனை பற்றி விசாரிக்க சொன்னார்கள். தங்களால் செய்யப்பட வேண்டிய அவசர வேலை இருக்கிறது. விரைவாக அயோத்திக்கு புறப்படுங்கள். அகன்ற கண்களை உடையவரே, விலையுயர்ந்த இந்த ஆடை அணிகலன்களை பெற்றுக்கொண்டு உங்கள் மாமனுக்கும் கொடுங்கள். நாங்கள் கொண்டு வந்திருப்பவைகளில் மன்னருக்கு 20 கோடியும் உங்கள் மாமனுக்கு 10 கோடியும் மதிப்புள்ளவைகள் இருக்கின்றன. பரதன் அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். தன்பால் பற்று கொண்டுள்ளவர்களிடம் பேரன்பு கொண்ட அவன் அந்த தூதர்களுக்கு அவர்கள் விரும்பியவற்றையெல்லாம் கொடுத்த பின்னர் இவ்வாறு கேட்டான். என்னுடைய தந்தையும் மன்னருமான தசரதர் உடல் நலமுடன் இருக்கிறாரா? மகாத்மாவான ராமன், இலக்குவன் ஆகியோர் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லவா? மகா புத்திமானான ராமனின் அன்னை, அறம் அறிந்த அறப்பற்றுடைய அறத்தை நடத்தி காட்டுகிற உத்தமியான கோசலா தேவியார் நோய் இல்லாமல் இருக்கிறாரா? இலக்குவன் மற்றும் வீரனான சத்ருக்னனுடைய தாயாரும் அறநெறி உணர்ந்தவரும் 3 பட்டத்தரசிகளில் நடுவில் இருப்பவளுமான சுமித்திரை நலம்தானே? தன்னலம் கருதுபவரும் எல்லா விஷயத்திலும் முரண்டு பிடிப்பவரும் கோபக்காரியும் தன்னை மகா புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருப்பவளுமான என் தாயார் கைகேயி நலம்தானே? அவர் என்ன சொல்லி அனுப்பினார்? மகாத்மா பரதனால் இவ்வாறு கேட்கப்பட்ட அந்த தூதர்கள் மிக்க வினயத்துடன் பின்வரும் பதிலை பரதனிடம் சொன்னார்கள். புலிநிகர் வீரரே, எவரவர்களுடைய நலனை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்கள் நலமாகவே இருக்கிறார்கள். தாமரை தடக்கை கொண்ட திருமகள் தங்களை கோருகிறாள். தங்கள் தேர் இப்போதே ஆயத்தமாகட்டும். இவ்வாறு அந்த தூதர்கள் சொன்னதை கேட்டு, சரி, நான் மன்னரிடம் தூதர்கள் என்னை அவசரமாக அழைக்கிறார்கள் என்று கூறி விடை பெற்று கொண்டு வருகிறேன். இவ்வாறு அந்த தூதர்களிடம் தெரிவித்துவிட்டு அரச குமாரரான பரதன் தூதர்களால் விரைவுபடுத்தப்பட்டு தாய்வழி பாட்டனாரிடம் சென்று பின்வருமாறு கூறினான். மன்னரே, தூதர்கள் என்னை அவசரப்படுத்துகிறார்கள். தகப்பனாரிடம் செல்கிறேன். பின்னர் நீங்கள் என்னை அழைக்கும் போது வருகிறேன். பரதன் இவ்வாறு கூறியதை கேட்ட தாய்வழி பாட்டனாரான மன்னர் ரகுகுல திலகமான பரதனை உச்சி முகந்து மங்களமான சொற்களை கூறினார். குழந்தாய், நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். சென்று வருவாயாக. உன்னை பெற்றதால் கைகேயி நன்மகவை பெற்ற தாய் என்ற பெருமையை பெற்றால், வெற்றி வீரனே, உன் தாய் தந்தையரின் நலனை விசாரித்ததாக கூறுவாயாக. புரோகிதரிடமும் மற்றுமுள்ள அந்தனோத்தமர்களிடமும் நான் நலன் விசாரித்ததாக கூறு. வீரமிகு வில்லாளிகளும் சகோதரர்களுமான ராம இலக்குமணர்களையும் நான் மிகவும் விசாரித்ததாக கூறு. கேகேய மன்னர் பரதனுக்கு உத்தமமான யானைகளையும் கம்பளி வகைகளையும் மான் புலித்தோல்களையும் ஏராளமான செல்வங்களையும் பரிசாக கொடுத்தார். கேகேய மன்னர் 2000 பொற்காசுகளையும் 1600 குதிரைகளையும் கைகேயின் பிள்ளைக்கு மிக்க அன்போடு பரிசாக அளித்தார். மன்னர் அஸ்வபதி தன் மனம் போல் நடக்கின்ற நம்பிக்கைக்கு பாத்திரமான நற்குணங்களுடன் கூடிய அமைச்சர்களை பரதனுடன் செல்லும்படி ஆணையிட்டார். மாமன் இவருக்கு தன் அன்பு பரிசாக இராவான், இந்திரசிரஸ் என்ற மலைகளில் தோன்றிய அழகிய தோற்றமுடைய யானைகளையும் தேர்களை வேகமாக இழுத்துச் செல்வதில் பழக்கப்பட்டவைகளான கோவேறு கழுதைகளையும் அளித்தார். அந்த புறத்தில் மிகவும் அக்கறையுடன் வளர்க்கப்பட்டவைகளும் புலியின் வீரிய பராக்கிரமத்திற்கு ஈடானவைகளும் கோரை பற்களையே ஆயுதங்களாக உடையவைகளும் பேருடல் கொண்டவைகளுமான வேட்டை நாய்களையும் வெகுமானமாக கொடுத்தார். கைகேயி மைந்தன் பரதன் புறப்பட்டு செல்வதற்கு துடித்து கொண்டிருந்ததால் கேகேய மன்னரால் அளிக்கப்பட்ட அந்த பரிசுகளில் மனநாட்டம் கொள்ளவில்லை. தூதர்கள் அவசரப்படுத்தியதாலும் கெட்ட கனவை கண்டதாலும் அப்போது அவனுடைய மனதில் பெருங்கவலை உண்டாகியிருந்தது. திருநிறை செல்வனான அவன் தன் இருப்பிடத்திற்கு சென்று பின் அங்கிருந்து புறப்பட்டு மக்கள், யானைகள், குதிரைகள் நிரம்பிய மிகச் சிறந்ததான விசாலமான ராஜ வீதியை அடைந்தான். பின்னர் திருப்பொருந்திய பரதன் அதை கடந்து எழில்மிக்க அந்தப்புறத்தை கண்டான். காவலர்களால் தடை செய்யப்படாதவனாக உள்ளே சென்றான். பரதன் தாய்வழி பாட்டனாரிடமும் மாமனாகிய யுதாஜித்திடமும் விடை பெற்று கொண்டு சத்ருக்னனோடு ரதத்தில் ஏறி பயணத்தை தொடங்கினான். வேலைக்காரர்கள் வட்டமான சக்கரங்களை கொண்ட ஒட்டகம், எருது, குதிரை, கோவேறு கழுதைகள் பூட்டிய
நூற்றுக்கணக்கான ரதங்களில் முன்னே வேகமாக சென்று கொண்டிருந்த பரதனை பின்பற்றி சென்றார்கள். கேகேய மன்னருக்கு சமம் என்று கருதத்தக்க அமைச்சர்களுடன் படையினரால் பாதுகாக்கப்பட்டு சத்ருக்னனுடன் அழைத்து கொண்டு எதிரிகள் இல்லாத பரதன் யாரோ ஒரு சித்த புருஷர் இந்திரலோகத்தில் இருந்து புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு கோலாகலமாக செல்வதைப் போல அந்த அரண்மனையில் இருந்து வெளிக்கிளம்பினான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 70வது சர்க்கம் முற்றிற்று.